எந்த ஒரு தனி மனிதருக்கும் ஜாதக அடிப்படையில், கிரக மாற்றங்கள் அடிப்படையில் ஏதாவது தீய பலன்கள் வர வாய்ப்பிருக்கிறது என்று கணித்து சொல்பவர்கள் சொன்னால், அதற்கு மாற்றாக இந்த கோளறு திருப்பதிகத்தை ஓதுகின்ற போது அந்த தீமை அவர்களை தீண்டாது என்கிற சத்தியம் அந்த மந்திர சக்தி வாய்ந்த பதிகத்துக்குள்ளே பதிவாகி இருக்கிறது. அந்த பாடல்கள் அனைத்தையும் பார்த்தால் சிவபெருமானுடைய திருக்கோலத்தை இதயத்தில் இருத்தி வைத்து அவரை இதயத்திலே ஸ்தாபிதம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணக்கூடிய முறையிலே அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று பெருமான் அருளுகின்றார். இவை ஒரு வாரத்தினுடைய 7 நாட்களை குறிப்பவை மட்டுமல்ல. வாரத்தினுடைய 7 நாட்கள் என்பவை 7 கிரகங்களுடைய பெயர்கள் அமைந்திருக்கின்றன. அவை நீங்களாக ராகு கேது என்கிற 2 கிரகங்கள், மொத்தம் 9 கிரகங்கள். ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்பது உங்களுக்கு சூரியனை சந்திரனை செவ்வாயை குறிக்கிறது. புதன் கிரகம், குரு கிரகமாகிய வியாழ கிரகம், சுக்கிரனாகிய வெள்ளி கிரகம், சனி கிரகம், இவை தவிர ராகு கேது என்று 9 கோள்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எவையும் இங்கே தன்னை வழிபடக்கூடியவர்களுக்கு எந்த தீமையும் தராத வண்ணம் சிவபெருமான் காத்து அருளுகின்றார் என்கிற முறையில் கோளறு திருப்பதிகம் அமைந்திருக்கின்றது. கோளறு திருப்பதிகம் அத்தனை ஜாதக குறைபாடுகளுக்குமான பரிகாரம்.